2026க்கான மிகப்பெரிய கூட்டணியை திட்டம் போடுகிறாரா அண்ணன் சீமான் என்கிற தலைப்பில் தான் இந்த காணொலியை நம்ம காண இருக்கோம். நாம் தமிழர் கட்சி தொடங்கி 14 வருடங்களாக தனித்தே களம் காண்டு சமீபத்தில் நடந்து முடிந்த பாராளுமன்ற தேர்தலில் நாம் தமிழர் கட்சி மாநில அங்கீகரிக்கப்பட்ட கட்சியான ஒரு அந்தஸ்தை பெற்றிருக்காங்க. இந்த நிகழ்வு அப்படிங்கிறது சாதாரண நிகழ்வு கிடையாது. இதற்காக உழைப்பு அப்படிங்கிறது அளப்பெரியது. ஒற்றை ஆளாக இங்கே இருக்கக்கூடிய மிகப்பெரிய திராவிடம் எனக்கூடிய அந்த சித்தாந்தத்தை சல்லி சல்லியாக நொறுக்கி தமிழர்களை நீங்கள் தமிழர்கள் என புரிய வைக்க படாத பாடுபட்டு அவர்களிடமிருந்து ஒற்றை ரூபா கூட கொடுக்காம திராவிடம் கொடுக்கக்கூடிய அந்த பணநாயகத்தையும் தாண்டி சீமானுடைய ஆட்சி வந்தால் நல்லாக இருக்கும் என நம்பி அவருக்கு வாக்கு செலுத்திய அத்தனை உறவுகளுக்கும் அவர்களை ஒன்றிணைக்க பாடுபட்ட அண்ணன் சீமானுக்கும் கிடைத்த ஒரு மிகப்பெரிய வெற்றியாகத்தான் பார்க்கிறது. சமீபத்தில் மாநில அந்தஸ்து பெற்ற பிறகு நாம் தமிழர் கட்சியுடைய செய்திகளை பல சேட்டலைட் ஊடகங்களில் காண முடிகிறது. ஒவ்வொரு பகுதிக்கும் அண்ணன் சீமான் செல்லும் முன்பே சென்றிருந்து அவருக்கான செய்தியாளர் சந்திப்புக்காக காத்து கிடக்கிறார்கள் மிகப்பெரிய உச்ச ஊடகங்கள் அனைவும். தற்போது அண்ணன் சீமான் அவர்கள் ஏர்போர்ட் மூர்த்தி அவர்களை சந்தித்த புகைப்படம் இணையத்தில் வைரலாக பரவி வருகிறது. தொடர்ச்சியாக அண்ணன் சீமான் அவர்களை கூட்டணிக்காக அதிமுக அழைத்து கொண்டிருக்கிறது ஒரு புறம். மற்றொரு புறம் அண்ணன் சீமான் அவர்களை எதிர்த்து ஆளும் கட்சியினரே போராட்டம் செய்திருக்கிறார்கள். பல மேடைகளில் நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் சொல்வது போல், என்னை நீ தவிர்க்கலாம், நான் முன்வைக்கும் அரசியலை உன்னால் தவிர்க்க முடியாது என்பது போல சீமான் என்பவர் இன்று இருந்தால் இல்லை இல்லாமல் சென்றாலும் கூட தமிழ் தேசியமும் நாம் தமிழர் கட்சியும் தலைமைக்கு போவது அப்படிங்கிறது எந்த வகையிலும் பின்னோக்கி இருப்பதற்கான வாய்ப்பே இல்லை என்பதற்கு மிகப்பெரிய எடுத்துக்காட்டாகத்தான் சமீபத்தில் நடக்கக்கூடிய நிகழ்வுகள்லாம் இருக்கிறது. இந்த வகையில் 2026க்கான மிகப்பெரிய கூட்டணியை அண்ணன் சீமான் திரட்டுகிறாரா? ஏற்கனவே விஜய் அவர்களுடன் பேச்சுவார்த்தை ஒரு பக்கம் போகிறது. மற்றபடி தமிழ் தேசிய களத்தில் இறங்கக்கூடிய அத்தனை உறவுகளையும் ஒன்றாக இணைத்து அவர்களின் மத்தியில் திராவிடத்தை எதிர்க்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய சக்தியாக உருவெடுக்கிறார் அண்ணன் சீமான். 2026 நாம் தமிழர் கட்சிக்கான வெற்றிப்படி என்பதில் மாற்று கருத்து கிடையாது.